அதோட இந்த கேள்வியும் கேளுங்க. பிஜேபி ஒரே ஒரு சீட்டு தான் வாங்குச்சு. 2 கட்சியில் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்க. 2 கட்சியில் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிருந்தா கூட மூணாவதாக ஒரு 40-50 சீட்டோட திமுகங்கிற கட்சி இருந்துட்டு தான் இருந்துச்சு. அம்மா ஜெயித்தாங்க 2011. திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வந்தார். அதுக்கடுத்து ஒரு 10-15-20 சீட்டாக இருந்தது இல்லை திமுகவுக்கு 2011. அது மாதிரி ஒரு 10-15 சீட்டு 20 சீட்டு இருந்திருந்தால் தொடர்ந்து இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து பிஜேபிக்கு இங்கே இல்லை. பிஜேபி ஏதோ படத்தில் சத்யராஜும் கோச்சுக்கிறாங்க. சத்யராஜும் வடிவேலும் எத்தனை தடவை வந்தாலும் இங்கே இல்லைங்கன்னு காமிச்சாச்சு. இங்கே இல்லைங்க, அங்கே ஒன்றும் இல்லைங்கய்யா, சரி விடுங்க, இந்த ஒன்றே ஒன்று வச்சுக்கன்னு சொல்லி நிலைநிறுத்ததில் திரு போஜராஜன் அவர்கள் எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. அதுவுமே அவருடைய சொந்த செல்வாக்குங்கிறாங்க.